வணக்கம். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு ரூபாய் 2.47 லட்சம் கோடி கடன் உள்ளது. மின்சார வாரியத்தின் நிதி செலவினங்கள் குறித்து வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார் அமைச்சர் நிர்மல்குமார். என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் பங்குகளை விற்பனை செய்வது தொடர்பான முடிவை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம். தாக்குதல் வழக்கை ரத்து செய்ய கோரிய சேகர்பாபு மனு வாபஸ். வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவு. விசிகாவை கடுமையாக விமர்சிக்கும்படி ராசா போன்றோரை ஸ்டாலின் தூண்டிவிடுகிறார். விசிகாவை உடைக்க திமுக முயற்சிக்கிறது என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. சட்டப்பேரவையில் ஏவா வேலு கேள்வி எழுப்பிய மறுநாளே ரெய்டு வந்திருக்கிறார்கள். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். தயவு செய்து இனி கூட்டணி யாரோடும் இல்லை, திமுக தனித்தே போட்டியிடும் என திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவிக்க வேண்டும். தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டுமெனில் வேறு வழி இல்லை என திமுக MP ராசா பேச்சு. தங்க மோதிரம் திட்டத்தை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். ஒரு பெண்ணின் தகப்பன் என்கிற முறையில் மனிதமயமானத்தோடு உணர்வோடு நான் செய்த உதவிகள் தவறாக சித்தரிக்கப்படுகிறது. மிகுந்த வேதனை அளிக்கிறது. தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பே. விஸ்வநாதன் அறிக்கை. கரூரில் செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நிறைவடைந்த பின்னர் கூடுதல் விவரங்கள் வெளியே வரும். என்னை எங்கேயும் தேட வேண்டாம், நான் மக்கள் மனதில் இருக்கிறேன். முதல்வர் விஜயின் குட்டி கதைக்கு MK ஸ்டாலின் பதிலடி. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 300 அரசு பேருந்துகளின் சேவை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதல்வர் விஜய். பள்ளி மாணவிகளிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக அமைச்சர் விஸ்வநாதன் மீது DGP அலுவலகத்தில் புகார். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.